பலாயிரம் கோடி சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறவர்களால் கர்நாடகாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. நடிக்கிறான், இந்த மக்கள் அப்படியே நடிக்கிறான் பச்சையா. மேகதாது அணையை கட்டுவதற்கு மணல் எங்கிருந்து போச்சு? மணலை விற்று விட்டு பல கோடி வாங்கினவன் தான் இந்த துரைமுருகன். முக்கிய பையன் திமுக அதிமுகவை ஒழிப்பதற்கு பிடிச்சி உட்கார வச்சிட்டான். அதிகாரிகள் இன்னும் திருட்டு திமுகவா தான் இருக்கான். மக்கள் மீண்டும் இதே முடிவை நீடித்தால் திமுக அதிமுக கொடியை இடியெல்லாம் அவுத்து கிளம்ப வேண்டியதுதான். காவிரி பூரா வெடிச்சு பாலமாக கிடக்கு. இராணுவத்தை வைத்து இந்த டேமை திறந்து விடுவோம். என்னைக்காவது முயற்சி பண்ணீங்களா? இந்த வேகம் பத்தாது, இவர்களையெல்லாம் சிறையில் அடைக்கணும், வாழ்நாள் சிறையில் அடைக்கணும். புதிய சிந்தனை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்திலேருந்தே இந்த பட்ஜெட் ஒரு காரசாரமான விவாதமா போயிட்டு இருக்கு. நீங்களும் அந்த பட்ஜெட்டை பார்த்திருப்பீங்க. இதோட இந்த பட்ஜெட் எல்லாமே புதுசா இந்த திட்டங்கள் இவங்க அறிவிச்ச எந்த திட்டமும் இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாத்தையும் வெற்றி வெற்றி வெற்றின்னு சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? திமுக பட்ஜெட் பூரா அதிமுக திருடுவாங்க. 10 ஆண்டு காலம் அதிமுக இருந்ததுல, 10 ஆண்டு கழிச்சு 21 திமுக வந்ததுல எங்க இருந்து திருடுனாங்க? அதிமுக. நானும் பல பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டசபையில் உட்கார்ந்து இருந்திருக்கேன். பல பட்ஜெட் உரை மீது நடந்த விவாதத்தின் என்பது நானும் உட்கார்ந்து இருந்திருக்கேன். அதிமுக இருந்து திமுக திருடுவான், திமுக இருந்து அதிமுக திருடுவான். இதுதானே எந்த ஒரு முதலமைச்சராவது காவிரியில் ஒரு சுடு தண்ணி கொண்டு வருவதற்கு நீங்க 50 ஆண்டு காலமா ஏதாவது முயற்சி நடந்துதா? கபினி ரம்பி உடைய போகுது, அவன் திறந்து விட்டான். உங்களால இந்த திராவிட இயக்கத்தினால் அதிமுக திருடர்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரு சுடு தண்ணி கொண்டு வர முடியல. காரணம், உங்களுடைய சொத்துக்கள் பூரா எங்க இருக்கு? கர்நாடகாவில். எடப்பாடி சம்பந்தி சொத்து பூரா, எடப்பாடி பையன் மிதுனுடைய மாமனார் சொத்து பூரா எங்க இருக்கு? கர்நாடகாவில் இருக்கு. தொலைக்காட்சி கன்னட சேனல் தான் அதிகமான வருமானம். எங்க இருக்கு? செல்வி எங்க இருக்கு? கருணாநிதி மக எங்கம்மா இருக்கு? நீங்கள் பெங்களூர் இருந்தீங்க கொஞ்ச நாள். பெங்களூர்ல இருக்கு. அந்த அம்மா கணவர் பெங்களூர்ல இருந்தார். இப்படி கர்நாடகாவில் பலாயிரம் கோடி சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறவர்களால் கர்நாடகாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. நடிக்கிறான், இந்த மக்கள் அப்படியே நடிக்கிறான் பச்சையா. ஊரு சுடு தண்ணி வருவார், காவிரி பூரா வெடிச்சு பாலமாக கிடக்கு. இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? 50 ஆண்டு காலமாக அவன் ஊரு சுடு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான். திமுகவுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிஞ்சிருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு, காவிரி மேலாணைய தீர்ப்பு, இது மூணும் உச்ச அதிகாரம் படைத்த அமைப்பு இல்லையா? ஆமா சார். அதுவே சுப்ரீம் கோர்ட் என்பது இந்தியாவுடைய பிரதமர்களையும் ஜனாதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிற ஒரு உயர்ந்த பதவி. அந்த உத்தரவை மதிக்காத கர்நாடகாவை யாரை ஏமாத்துறீங்க? திமுக அதிமுக. நாங்க நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம், நாங்க திருடி தின்பதை நிறுத்துறோம், நாங்க டெல்லிக்கே போக மாட்டோம். 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலே நடக்கலைன்னா என்ன இஷ்யூ ஆயிரும்? சர்வதேச செய்தி ஆயிரும். இராணுவத்தை வைத்து டெல்லி என்ன பண்ணுவோம்? இராணுவத்தை வச்சு இந்த டேமை திறந்து விடுவோம். என்னைக்காவது முயற்சி பண்ணீங்களா? திருடுவதற்கு மட்டும்தானே உங்களுக்கு ஆட்சி தேவை? ஜெகத்ரட்சகன் மக்கள் தலைவனா? பச்சைமுத்து மக்கள் தலைவனா? கலாநிதி வீராசாமி மக்கள் தலைவனா? தயாநிதி 25,000 கோடி மக்களுக்கான போராட்டவாதியா? இப்படி எடுத்துங்க, பட்டியல் எடுத்துங்க. அத்தனை பேரும் பலாயிரம் கோடி வைத்திருக்கிற 5 சார்ட்டர் ஃபிளைட் வச்சிருக்கிற பயணம் எல்லாம் உண்மையா பொய்யா? ஆனா குருவை விளைவிக்க முடியாம தற்கொலை பண்ணி எத்தனை பேருமே செத்து போயிருக்கான் தஞ்சாவூர்ல. குருவை என்பது குறுகிய காலத்தில் விளைவது, 3 மாசத்துல விளை. சம்பா என்பது நீண்ட காலம் 6 மாச காலம் விளையிறது. குருவை என்பது தீபாவளி செலவுக்கு, சம்பா என்பது பொங்கல் செலவுக்கு. இதுதானே அவனுக்கு வாழ்வாதாரம். இப்போ எப்படி இருக்கு ராமநாதபுரம் பூமி? எப்படி இருக்கும்? வெடிச்சு பாலமாக இருக்கும். அந்த மண் தாய் மண் மாதா எப்படி இருக்கா? தண்ணியே பார்க்கல. இதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? டெல்லியில் திருடுவதற்கு, டெல்லியில் வீடு கட்டுவதற்கு, கோடிகளை குவிப்பதற்கு இந்த நாடாளுமன்ற பதவி உங்களுக்கெல்லாம் பயன்படுது.
இதை யார் கேட்பது? இந்த மக்கள்கிட்ட யார் சொல்லுவது? பாவம் அப்பாவி மக்கள் தற்கொலை பண்ணி செத்து போகிறோம். அப்போ இதற்கான தீர்வே இல்லை. இப்போ மேகதாது அணை மேகதாது அணையை கட்டுவதற்கு மணல் எங்கிருந்து போச்சு? இங்கிருந்து தான் போச்சு. தமிழ்நாடு தண்ணியே கொடுக்காதேன்னு சொல்கிறவனுக்கு மணலை விற்று விட்டு பல கோடி வாங்கினவன் தான் இந்த துரைமுருகன். முக்கிய பையன் திமுக தலைமை அண்ணா எடப்பாடி இந்த அயோக்கியர்களை வாழ்நாள் ஜெயிக்க விடாம செய்த மக்களுடைய கோபம் விஜய் முதலமைச்சர் வந்திருக்காரு. இந்த வேகம் பத்தாது, இவர்களையெல்லாம் சிறையில் அடைக்கணும், வாழ்நாள் சிறையில் அடைக்கணும். மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்ப இவர்களை வாழ்நாள் சிறையில் அடைக்கணும். சார் இது இருக்கும்போது இல்லை சார், இவ்வளோ வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது அவர் வந்து இந்த காவேரிக்காக வந்து ஏன் ஒரு வாட்டி கூட வாயை திறந்து பேசல, இல்லை ஒரு உறுதி கூட கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழப்படுது இல்லை சார்? வாயை திறந்து பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உறுதியை அவரால் கொடுக்க முடியாது. அவர் தடுமாறி ஆட்சி நடத்திட்டு இருக்கார். 50 ஆண்டு காலம் செய்த துரோகம், ஏமாற்று, மோசடி, இதை மக்கள் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. திமுக அதிமுகவை ஒழிப்பதற்கு பிடிச்சி உட்கார வச்சுட்டான். என்ன நடக்குதுன்னே தெரியல, அதிகாரி வேலை வாங்க முடியல. அதிகாரிகள் இன்னும் வந்து திமுகவா தான் இருக்கான், திருட்டு திமுகவா தான் இருக்கான். நீங்க இப்போ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா 2 திமுக காரனை வச்சிருக்கு. ரவி தேஜா கத்திரிப்பள்ளி திமுக உடைய தரகர், மாசுகிட்ட இருந்த புரோக்கர், கார்த்தின்னு ஒருத்தர் டிஆர்பி ராஜாட்டு இருந்த புரோக்கர். எதுக்குமா உங்களுக்கு 2 திமுக இருந்த புரோக்கர்? ஐயா அதாவது விஜய் அங்கிள் நான் சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்ட விசாரிக்கணும்? இதை நம்ம ஐஜி இன்ட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டால் இதெல்லாம் விசாரித்து கொடுத்துருவார். திமுக அதிகாரிகள் தான் விஜய் அரசை இயக்குறான். இந்த அதிகாரிகள் தான் முழுக்க திமுகவாக இருந்து திமுக அதிகாரிகளால், திமுக தரகர்களால் புடைசூழப்பட்டு அஸ்ரா கார்கிட்ட யார் இந்த 2 பேர்? ரவி தேஜா கத்திரிப்பள்ளி, கார்த்தி 2 பேர் யார்? அஸ்ரா கார்டு கேட்டால் விசாரிச்சு விஜய் கொடுத்துருவார். உருவாட சோத்துக்கு ஒரு சோறு. சுற்றி யார் இருக்கா? திமுகவில் இருந்த தரகர்கள் பூரா இப்போ எங்கே இருக்கான்? தாவேக அமைச்சரை சுற்றி இருக்கான். நிர்மல்குமாருடைய உறவினர் ஒருவரை இப்போ சப் கலெக்டரை கோயில் நடந்த பட்டா போட்டார், இப்போ கைது பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். இப்படி அமைச்சரை சுற்றி யார் இருக்கா? எல்லாம் திமுக. அப்போ இதிலிருந்து தப்பிக்கிறக்கே அவர் போராடிட்டு இருக்கார். அத்தனை ஒரு வருஷம் 1 லட்சம் கோடி திருடப்படுது. நீங்கள் முதல்ல திமுக அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்தார்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர் என்ன சொன்னார்? இங்கேயே ஓட்டை இருக்கியா சொன்னாரா? முழுகுதியா, லீக்கேஜ் ஆகுதியா, திருடுறானுங்கயா சொன்னாரா இல்லையா? அவர் கடைசி பெஞ்சு போட்டானுங்க. எங்க கடைசி பெஞ்சு எங்க லீக்கேஜ் ஆகுதுனாரு? ஆயத்தீர்வை மது விளக்கில் லீக்கேஜ், பல ஆயிரம் கோடி லீக்கேஜ் சொன்னாரா? அது மட்டுமல்ல, ஹைவேஸில் லீக்கேஜ். அட்டையை பாலம் கட்டினாரா? வேலு அடிச்சுட்டு போயிடுச்சா? 18 கோடி போச்சு. 50,000 கோடி திருடப்பட்டிருக்கு. அவருக்கு வழக்கு போடணும்னா சிங்கப்பூரில் போய் அப்படியே மச்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டார். அப்போ என்ன பண்ணுறீங்க? உதயநிதி 8:30 மணிக்கே போய் போலீஸ் போய் பிடிக்கும், 6 மணிக்கு போய் தூக்கியிருக்க வேண்டாமா? 5 மணிக்கு தூக்கியிருக்க வேண்டாமா? 4 மணிக்கு தூக்கியிருக்க வேண்டாமா? அப்போ நான் சொல்கிறது புரியுதா? திமுக அதிகாரிகள் தான் தாவேக்காலே. ஸோ இப்போ இவர் வந்து சுதாரிச்சு இதில் எப்படியாவது இது பண்ணிட்டு வரணும்ன்றது தான் இப்போ உங்களோட இதுவாக இருக்குது கோரிக்கை. சார் நேத்தி மரிய வில்சன் வந்து அந்த பட்ஜெட் வாசிக்கும் போது கூட இல்லை சார், அவரால் ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேச முடியல. அறிக்கையும் தாண்டி அவர் பேசுகிற தமிழ் மேலே தான் சார் இங்கே நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. அதே மாதிரி இன்னைக்கு வினோத் அவர்கள் வந்து பேசும்போது ஸ்டார்டிங்கில் இவரை பற்றி ரொம்ப புகழாரம், அதாவது முதலமைச்சரை பற்றி வந்து நீங்கள் தான் கோட் சூட்டு போட்ட ஒரு விவசாயி, அப்புறம் எங்களை வந்து இந்த பணநாயகம் இல்லை, இது வந்து ஒரு ஜனநாயகம், எங்களை வந்து இந்த ஊழல் சக்திகள்லேருந்து லஞ்ச ஒழுதுலேருந்து எங்களை காப்பாற்ற வந்த ஒரு போராளி அப்படி இப்படின்னு பேசும்போது உடனே வந்து ஜேசிடி பிரபாகரன்ல வந்து அமைச்சரே அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் சொன்னால் படித்தா போதும், அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னது கூட இப்போ ரொம்ப பெரிய ஒரு விமர்சனமாக போயிட்டுருக்கு சார். ஆமாம், இப்போது தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அத்தனை பேரும் குறைந்தபட்சம் கிராம விஓக்களைத்தான் அதிகாரின்னு பார்த்துருக்காங்க.
அதுக்கு மேலே அவர்கள் அதிகாரிகளே தெரியாது. இப்போது தலைமைச் செயலாளரை சாதாரணமாக பார்க்குறோம். நீங்கள் தலையாரி என்பது கிராமத்தில் இருப்பான். உங்கள் பட்டா நிலத்தை காமித்தீங்கன்னா பட்டா சர்வே நம்பர் சொல்லுவோம். தலையாரின்னு அதுக்கு பேர். விஓக்கு கீழே ஒரு விஓ கீழே ஒரு 3 தலையாரி இருப்பான். நீங்கள் வயல் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ சர்வே நம்பர் சொல்லிடுவோம். உங்கள் வீடு எங்கே இருக்குன்னா உங்கள் வீட்டு சர்வே நம்பர் சொல்லுவாங்க. இது யாருடைய வேலை? தலையாரி வேலை. நீங்கள் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போய் கேட்டிங்கன்னா உங்களை பார்த்தோன்னே என்ன ஜாதின்னு அடிச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு வருமானம் எப்போ பாவமாக இருந்தாலும் கூலி வேலைக்கு போகிறாரு அப்படியே சர்டிஃபிகேட் கொடுப்பான். யார்? தலையாரி. விஓ தலையாரி. இதுதான் கிராமத்தில் இதுதான் கடைநிலை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள். பெரிய அதிகாரி யாருன்னா தலைமைச் செயலாளர். தலையாரி டு தலைமைச் செயலர். இதுதான் அரசு இயந்திரத்தினுடைய கட்டமைப்பு. இவர்கள் பூரா தலைமைச் செயலாளரை அப்படின்னு ஒரு இருக்காரானே தெரியாது. ஒரு அமைச்சர் கேட்டாராம், பிரின்சிபல் செக்ரட்டரினா தலைமைச் செயலாளருக்கு இணையாக உள்ளவர். அப்போ ஒரு அமைச்சர், நீங்கள் எந்த காலேஜில் பிரின்சிபலாக இருந்தீங்கன்னு. நான் அது அவர்களை புரிதல் தெரியல. இது இயற்கை. எல்லாம் தெரிஞ்ச திமுக காரன் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு தானே மக்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கான். இது அவங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் எதுனா விஜய் கோட்டு சூட்டு அந்த நடிகர். இதுதான் இவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது, அமைச்சராக்கியது. அப்போ அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவான்? எங்களுக்கு குலசாமி கோட்டோட உட்கார்ந்துருக்கு, குலசாமி கோட்டோட உட்கார்ந்துருக்கு. அதையும் சொல்றாங்க, சொல்லத்தானே செய்வாங்க. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன், அதுக்கு காரணம் வந்து இந்த கும்பகோணம் மக்கள் எனக்காக ஓட்டு போட்டதும், என்ன இங்க வந்து இந்த இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்ம வந்து முதலமைச்சர் அவர் கோட்டு போட்ட குலசாமி, பனையூர் பண்ணையாறு, இதை சொல்லத்தானே செய்வான். காரணம், இந்த நாற்காலிகள் பூரா திமுக காரனுக்கு அதிமுக காரனுக்கு சொந்தமானது. ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 125 கிலோ இருப்பான். யார்? திமுக அதிமுக காரன். 3 பிளேட் பிரியாணி மொத்தமாக சாப்பிடுவான் திமுக அதிமுக காரன். மட்டை வேட்டி கட்டியிருப்பான். சட்டை கஞ்சி 2 கிலோவை வடித்து அதில் முக்கி, எதை சோத்துக்கே கஞ்சி இருக்காது, இவன் எதுக்கு போடுவான் கஞ்சியை? சட்டைக்கும் வேட்டிக்கும். இவன் போனான்னா இவனுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி வேட்டி போகும். சட்டை குமாச்சியாக இருக்கும். எவனாவது உரசினான்னா கத்தி வெட்டி ரத்தம் வந்துடும். மட்டை பார்த்துருக்கீங்களா? அப்போது என்ன சார் நீங்கள் இல்லை இதெல்லாம் பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். அப்புறம் என்ன, இதுதான் காலையில் ஒரு சட்டை, மத்தியானம் ஒரு சட்டை, ராத்திரி ஒரு சட்டை, படன்னு இருக்கணும். இதைத்தான் கிராமத்தை சொல்லுவோம், வெள்ளை வேட்டி கல்வர்களேங்குவோம். வெள்ளை வேட்டி ஊர் சொத்தை அடித்து உலையில போடுற பயிலுங்குவான். வெள்ளை வேட்டி கல்லங்குவான். அப்போது இந்த கலா இப்போ அமைச்சர்களை பாருங்கள், தாவேக அமைச்சர் பேண்ட்டு சட்டை பெல்ட்டு பார்த்தீங்களா? ப்ரொஃபஷனலாக இருக்கணும். முதலமைச்சர் கோட்டு போட்டு வர்றாரு, போட்டு வர்றாரு. அப்போது இதெல்லாமே ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. நீங்கள் இந்த என்ன பண்ணுவான் திமுக காரன், அதிமுக காரன் வீட்டுக்கு 2000 கொடுப்பான். திருவிழாவாக இருக்கும், சாராய கடலாக ஓடும். வீட்டுக்கு சோறே ஆக்க மாட்டான். எல்லாம் எங்கே சாராயத்தை குடிச்சிட்டு கட்சி ஆஃபீஸில் படுத்துக்குவான். இப்போ என்ன நடக்குதுன்னா, மக்கள் விசில் சின்னத்துக்கு நாமினேஷன் போட்டு வீட்டில் படுத்துட்டான். அதிகாரி கூப்பிட்டு நீ ஜெயிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்தான். நம்பவே முடியல. சர்டிஃபிகேட்டுக்காக, அந்த சான்றிதழுக்காக 1 மாதம் 100 கோடி செலவு பண்ணவனுக்கு மக்கள் ஓட்டு போடல. காசெல்லாம் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போட்டான்? வீட்டில் படுத்து கிடந்தவனுக்கு ஓட்டு போட்டான். இதுதான் நடந்திருக்கு. அப்போது இந்த சாமானியர்களை அமைச்சர்களாக, சாமானியர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக, சாமானியர்களை ஒரு பெரிய அதிகார மையமாக இந்த மக்கள் உட்கார வச்சுருக்காங்க. இதை ரசிக்கணுமா இல்லை வெறுக்கணுமா? திமுக அதிமுக காரன் வெறுக்கிறான். ஏற்றுக்கவே முடியல. சடனாக இப்படி ஒரு சேஞ்ச் வருமா? மக்கள் தயாராக இருந்திருக்கான். இந்த முடிவுக்கு யார் தயாராக இருந்திருக்கா? மக்கள். இப்போ மக்கள் மீண்டும் இதே முடிவை நீடித்தால் திமுக அதிமுக கொடியை இடியெல்லாம் அவுத்து கிளம்ப வேண்டியதுதான்.
அடுத்த ஒரு 15 வருஷம் வந்து விஜய் அவர்கள் தான் ஆட்சி பிடிப்பாருலாம் ஒரு பக்கம் சொல்லப்படுதே சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அதை இல்லைம்மா இல்லை, அதாவது விஜய் திமுக அதிமுக அமைச்சர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுத்து பல கோடி ரூபாய் சொத்துக்களை எடுத்து பறிமுதல் செய்து ஒரு பட்ஜெட்டை இந்த சொத்துலேயே போடலாம். ஆனால் நீங்கள் மருத்துவத்தில் ஊழல் செய்த விஜயபாஸ்கரை எல்லாம் விஷ்ணு ரெட்டி மூலம் சேர்த்துக்கிட்டாருன்னா இது இன்னொரு ஸ்டாலினை போல இன்னொரு உதயநிதியை போல மக்கள் உங்களை புறக்கணிக்க ரொம்ப நாள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் விஜய் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஃபைன் சார். ஏன்னா இது வந்து உண்மையாகவே நீங்கள் ஒரு மாற்றம்னு சொன்னாலும் இது மாற்றம் இல்லை, இன்னும் சில தவறுகள் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்கன்றதை நம்மளும் இங்கே தொடர்ந்து இங்கே பேசிட்டு தான் இருக்கீங்க. என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வரப்போகிற காலத்தில் நம்ம பார்க்கலான்றதை தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.